ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜர் பிசிக்கு பார்த்தோம். ஸோ பாஸ்வேர்ட் மேனேஜர் பற்றி பார்த்தோம். ஸோ அது நம்ம பிசியில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுற பாஸ்வேர்ட் மேனேஜர் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பிட்வார்டன் பாஸ்வேர்ட் மேனேஜர் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிட்வார்டன் சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ண இங்கே பிட்வார்டன் பாஸ்வேர்ட் மேனேஜர் வந்துருச்சு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போது பாஸ்வேர்ட் மேனேஜர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ இந்த நீங்கள் பிட்வார்டன் நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ நீங்கள் பிட்வார்டனோட மாஸ்டர் பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் எதாவது மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த மாஸ்டர் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டேட்டா ப்ரீச் எதுவும் ஆயிருக்கா அப்படின்றது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எங்கேயாவது இந்த பாஸ்வேர்ட் ப்ரீச் ஆகிருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து வேறு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய மெயில் ஐடி போட்டு நான் இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களை மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே மாஸ்டர் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் செட் பண்ண மாஸ்டர் பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ மாஸ்டர் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ லாகின் கொடுக்கலாம். ஸோ இப்போ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப்சா கேட்குது. ஸோ ஐம் ஹியூமன் கொடுத்துட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லாகின் ஆகும். ஸோ இப்போ என்னோடய அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், இங்கே நான் ஃபோல்டர் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு என்னோடய க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜிமெயில், அப்புறம் பேங்கிங்கோட பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ஸ்டீமோட பாஸ்வேர்ட், இது எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ கார்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கார்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ஐடென்டிட்டி இருக்குது. ஸோ அதேமாதிரி செக்யூர் நோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் நோட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டிங்க்கு நான் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆட் கொடுக்குறேன். ஸோ இதில் டைப் வந்து என்னென்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லாகினா இல்லை கார்டு, ஐடென்டிட்டி, செக்யூர் நோட் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாகினே கொடுக்குறேன். ஸோ நேம் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் கொடுக்குறேன். ஸோ ஃபேஸ்புக்கோட யூசர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஆத்தென்டிகேட்டட் கீ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதோட இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். யூஆர்ஐ இருக்குது. ஸோ ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம இப்போ இது க்ரியேட் பண்ணல, அதான் நோ ஃபோல்டர் காட்டுது. நீங்கள் வேணால் நீங்கள் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி அதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணணுன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. ஃபேவரட்டில் ஆட் ஆயிரும். ஸோ கஸ்டம் ஃபீட் நீங்கள் எதாவது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் அங்கே க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டாக, ஹிடனா, இல்லை பூலியன், லிங்க்டுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ஓனர்ஷிப்பும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஓனர்ஷிப்பை இங்கே வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ சிங்கிள் அக்கௌண்ட்டை இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஒரு அக்கௌண்ட் தான் காட்டுது. இது கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணணும். ஸோ நீங்கள் வியூ பண்ணாமலே இந்த பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும். நீங்கள் வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ வியூ பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ பாஸ்வேர்டு வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதை வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டிக் மார்க் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ண சொல்லுது. ஸோ இதில் வந்து சென்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்ட் எதுக்காகனா நீங்கள் வந்து ஃபைல்ஸு இல்லைனா டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு சென்டுன்ற ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸு அப்படி இல்லைனா டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணோன்னா அதை வந்து இதை வந்து என்கிரிப்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ இது அவங்க பாஸ்வேர்டு இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாஸ்வேர்டு கொடுக்குற ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து அவங்க கொடுத்தா மட்டும்தான் அதை ஃபைலு இல்லைனா டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபைல் இல்லை டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி யாருக்கா சென்ட் பண்ணணுன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு வந்து இதில் ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரேண்டமாக ஒரு பாஸ்வேர்டு கஸ்டமாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து இதை பாஸ்வேர்ட் மேனேஜர் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது நீங்கள் வியூ போட பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை லென்த் வேணுமோ அதுவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இப்போ 18 வைக்கிறேன். ஸோ 18ல் நீங்கள் இப்போ வேறு பாஸ்வேர்ட் வேணும்னா இதை ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிங்க. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னே நமக்கு சேஞ்ச் ஆயிரும் வேறு பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்புறம் வேறு நம்பர்ஸ் எப்படி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறேன்.
இப்போ நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸோட நமக்கு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ மினிமம் நம்பர்ஸ் எவ்வளோ வேணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எவ்வளோ வேணும்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 இருக்குது டிஃபால்ட்டா. ஸோ செட்டிங்ஸ் நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துலாம். ஸோ செட்டிங்ஸில் இங்கே அக்கௌண்ட் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா, நீங்கள் மற்ற டிவைஸில் ஏதாவது நீங்கள் இந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்கன்னா, அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாக் ஆப்ஷனில் வந்து பின்கோடு வழியாக ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செஷன் டைம் அவுட் எவ்வளோ நேரம்ன்றது 15 மினிட்ஸ் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாஸ்டர் பாஸ்வேர்ட். ஸோ மாஸ்டர் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் லாக் பண்ணுறது, லாக் அவுட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ உங்கள் அக்கௌண்ட் இது ஆப்பில் இருந்து டெலீட் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோ ஃபில்னால் வந்து நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் இந்த பாஸ்வேர்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போதே ஆட்டோ ஃபில்லில் உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணாமலே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்பியரன்ஸ் வந்து நீங்கள் ஆப்போட அப்பியரன்ஸை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதர்ஸில் வந்து சிங்க் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிட்வார்டன் பாஸ்வேர்ட் மேனேஜரை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த பிட்வார்டன் பாஸ்வேர்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ விண்டோஸ், மேக், லினக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷனுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ குரோம், அப்புறம் பிரேவ், ஃபயர்ஃபாக்ஸ், சஃபாரி எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் அதுலேயும் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் வந்து நமக்கு ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, அப்புறம் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ சிஎல்ஐயில் கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎல்ஐயில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணனா அதுவும் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி வெப் ஆப்பும் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரௌசர்லேயும் நீங்கள் வந்து பிட்வார்டன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.